இப்ப இருக்கிற ஜெனரேஷன்ல விவாகரத்து அப்படின்னு சொல்லும்பொழுது ரொம்ப அதிகமாயிட்டே இருக்கு. இப்போ வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கேங் அப்படின்னு இருக்காங்கன்னா, அந்த ஃப்ரெண்ட்ஸ் கேங்ல 10 பேர்ல 7 பேருக்கு விவாகரத்து ஆயிடுது. அதுல வந்து ஒரு 3, 4 பேர் வந்து செகண்ட் மேரேஜும் பண்ணிக்கிறாங்க. அதுவும் செட் ஆகாம விவாகரத்து ஆகுது. ஸோ இத எப்படி பார்க்குறீங்க? ஏன் இந்த ஜெனரேஷன்ல விவாகரத்து அப்படிங்கிற ஒரு விஷயம் முன்னோக்கி கொண்டு போகப்படுது? திருமண தடைக்கு காரணம் வந்து தோஷங்கள். செவ்வாய் தோஷம், நாகதோஷம், களத்திர தோஷம், பிதிர் தோஷம், இப்படி தோஷங்கள். ஆனால் திருமணத்துக்கு பிறகு நமக்கு ஒரு பிரச்சனையை கொடுக்கறது அப்படிங்கிறது அந்த களத்திர ஸ்தானத்தில் உண்டாகக்கூடிய பாதிப்பு தான் அது கொடுக்குது. களத்திர ஸ்தானத்தில் வந்து இந்த செவ்வாய், சனி, ராகு, கேதுக்கள் இருக்கும் பட்சத்தில் பாவகிரகங்களோட இணைவு சேர்க்கைகள் இருக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அது வந்து டைவர்ஸை நோக்கி அது கண்டிப்பாக போயிடுது. நல்லவங்க தாங்க, ஆனால் வாழ முடியலைங்க, அவன் நச்சம் எனக்கு பொண்டாட்டியாக இருக்க முடியலங்க, எதுக்கெடுத்தாலும் நோய் நோயின்னு இருக்கான், நல்லா சம்பாதிக்கிறான், பணம் இருந்து என்னங்க பண்ண, ஆனால் அவனோடனால ட்ராவல் பண்ண முடியலை, அந்த பொண்ணு அழகாக தான் இருக்குது, ஆனாலும் பழகினா தான் தெரியுது பெரிய ராட்சசியாக இருக்குது, அதோடலாம் நம்மளாலலாம் வாழ முடியாதுங்க அப்படின்னு பிரேக்கப் பண்ணிவிட்டு போகக்கூடிய சூழ்நிலைகள் அது வந்து ஏற்படுத்துறதுக்கு காரணம் வந்து இந்த கிரக இணைவுகள் தான்.